சங்கீதம் 91க்கு திருப்போம். கடைசி 3 வசனங்களுக்கு நாம் வந்துவிட்டோம். சென்ற வாரத்திலே 13ஆம் வசனத்திலே சென்ற வாரத்திலே 13ஆம் வசனத்திலே பிசாசின் மீது விசுவாசிகளுக்கு இருக்கும் அதிகாரத்தை குறித்து படித்தோம். சங்கீதக்காரர் இதை எழுதும் போது அந்த நேரத்திலே அவர்கள் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பாலசிங்கத்தையும் வலுசர்ப்பத்தையும் மிதித்து போடக்கூடிய அதிகாரம் அன்றைக்கு கிடையாது. எதிர்காலத்திலே இந்த அதிகாரம் வரப்போகிறது என்ற விதத்திலே இலக்கண ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. Thou shalt tread upon the lion and the adder. நீ சிங்கத்தின் மேல் மிதிப்பாய். வருங்காலத்திலே அப்படி ஒரு காலம் வருகிறது என்று சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமாக உரைத்தார். அவர்கள் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குகிறார்கள், தங்க முடியும். அவருடைய மறைவிலே அடைக்கலம் புக முடியும். தேவன் அவர்களுக்கு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் அவர்களுக்கு இருக்க முடியும். தேவன் அவர்களை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிக்க முடியும். சிறகுகளாலே மூட முடியும். செட்டையின் கீழே அடைக்கலம் வைக்க முடியும். எல்லா இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் மற்ற எல்லா காரியத்துக்கும் அவர்களை தப்புவிக்க முடியும். ஆனால் சாத்தானை மிதிப்பது, சாத்தானை பாதத்தை கீழ்ப்படுத்துவது, பிசாசை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் அன்றைக்கு அவர்களுக்கு இல்லை. அது வரப்போகிறது என்று தீர்க்க தரிசனமாக சங்கீதக்காரன் 13ஆம் வசனத்திலே உரைத்தார் என்பதை நாம் விவரமாக போன வாரத்தில் படித்தோம். இன்றைக்கு 14, 15, 16ஆம் வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தில் ஒரு சிறிய மாற்றம். சங்கீதக்காரன் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டே வருகிறார். திடீரென்று 14ஆம் வசனத்திலிருந்து தேவனே பேசுகிறது போல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் பேசுகிறார். தேவனுடைய வாயிலிருந்து உரைக்கப்படுகிற வார்த்தைகள் இவைகள். தேவனே இந்த காரியங்களை சொல்கிறார். 1 முதல் 13ஆம் வசனங்கள் சங்கீதக்காரன் தேவனை குறித்து, அவர் எப்படி அடைக்கலமாய் இருக்கிறார், அவர் சிறகுகளால் மூடுவார், அவர் நமக்கு நிழலாய் இருக்கிறார் என்று தேவனை குறித்த காரியங்களை 1 முதல் 13 வசனங்கள் வரை அவர் சொல்லி வந்தார் சங்கீதக்காரன். 14 முதல் தேவன் பேசுகிறார். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசிக்கு தான் என்ன செய்வார் என்பதை குறித்து தேவன் அங்கே எடுத்து உரைக்கிறார். தேவன் சொல்லும் வார்த்தைகள் இவைகள். என்ன சொல்லுகிறார்? என்னிடத்தில் அவன் வாஞ்சையாய் இருக்கிறபடியால். தமிழ்ல ரொம்ப விவரமாக அது வரவில்லை. ஆங்கிலத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Because he has set his love upon me. அவனுடைய அன்பை அவன் என் மீது வைத்திருக்கிறபடினால், அவனுடைய அன்பை அவன் என் மீது அன்பை வைத்திருக்கிறபடினால், அவனுடைய வாஞ்சையையும் அன்பையும் அவன் என் மீது பதித்திருக்கிறபடினால் அவனுக்கு நான் இதை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். அன்பு என்பது இப்பொழுதுதான் முதல் முறையாக இந்த சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது. தேவன் மீது அன்பை வைப்பதை குறித்து, setting his love. To set means to be fixed. அதாவது வைப்பது என்றால் நிலையாக வைப்பது. கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் எடுத்துறது. தேவன் மீது வாஞ்சையை கொஞ்ச நேரம் வைத்துவிட்டு சில நாட்கள் வைத்துவிட்டு பிறகு தேவனிடத்திலிருந்து அன்பை எடுத்துக் கொள்ளுகிறது, அதிலே பின்வாங்குவது அப்படி அல்ல. தேவன் மீது நிரந்தரமாக வாஞ்சையும் அன்பையும் வைப்பதை குறித்து இங்கே பேசப்படுகிறது. நிரந்தரமாக வாஞ்சையும் அன்பையும் தேவன் மீது வைப்பது. எந்த சூழ்நிலையிலேயும், எந்த சந்தர்ப்பத்திலேயும், எல்லா விதமான நேரத்திலேயும், எல்லா விதமான சூழ்நிலையிலேயும் ஆண்டவர் மீது அன்பை வைப்பது.
இந்த அன்பு வித்தியாசமானது. உலகத்திலே அன்பு எப்படி வேலை செய்கிறது என்று சொன்னால், எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது அன்பு கூறுவது ரொம்ப சுலபமாக இருக்கிறது. மனிதர்கள் மத்தியிலே இருக்கிற அன்பை எடுத்து பாருங்கள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்கள் மத்தியிலே அன்பு இருக்கிறது. அந்த அன்புக்கு ஒரு பெயர் உண்டு, கிரேக்க மொழியிலே ஸ்டோர்கே என்று சொல்லுகிறார்கள். அந்த அன்பு குடும்ப பாசத்தை குறிக்கிறது. குடும்ப பாசம் என்கிற அன்பு. இன்னொரு அன்பு இருக்கிறது, நண்பர்கள் மத்தியிலே இருக்கிற அன்பு. இரு சகோதரர் இருவர் நண்பர்களாக ஆகிறார்கள். நாளடைவிலே அந்த அவர்கள் மத்தியில் இருக்கிற அன்பு ஆழமாகிறது. அந்த ஆழமான அன்பு வேரூன்றி ஆழமாயிருக்கிறது. அந்த அன்புக்கு பிலேயோ, சகோதர அன்பு என்று பெயரிட்டு அழைக்கிறார்கள். இன்னொரு அன்பு இருக்கிறது, கணவன் மனைவி ஆகிறார்கள் இருவர், அவர்கள் மத்தியில் ஒரு விசேஷித்த அன்பு. மற்ற அன்பை காட்டிலும் இது விசேஷமான அன்பு. திருமண வாழ்க்கையில தாம்பத்திய அன்பு, அதற்கு ஒரு பெயர் இருக்கிறது, அதுதான் ஈராஸ் என்று சொல்லுகிறார்கள். ஆக குடும்ப பாசம் என்று ஒன்று இருக்கிறது, அதிலே அன்பு வெளிப்படுகிறது. இரு நபர்கள் மத்தியில் அன்பு உண்டாகிறது, அதையும் ஒரு பெயர் சொல்லி அழைக்கிறார்கள். அந்த அன்பும் நம் மத்தியிலே நாம் காண்கிறோம். ஒருவருக்கொருவர் ஆழமான அன்பு வைத்திருப்பது நண்பர்கள் மத்தியிலே. இன்னொன்று கணவன் மனைவியினிடத்திலே இருக்கும் தாம்பத்திய அன்பை குறிக்கிறது, அதுவும் ஒரு ஆழமான அன்பு. இவைகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்த ஒரு ஆற்றல். மனிதன் அன்பு கூறக்கூடியவனாயிருக்கிறான். தாய் தன்னுடைய பிள்ளையை அன்பு கூறுகிறாள், கணவன் தன் மனைவி அன்பு கூறுகிறான், நண்பன் தன் சிநேகிதனை நேசிக்கிறான். இப்படிப்பட்ட அன்பை காண்பிக்கக்கூடியவர்களாய் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். we are capable. நாம் அதற்குரிய ஆற்றலை உள்ளாகவே பெற்றிருக்கிறோம். கர்த்தர் நம்மை அப்படி உண்டாக்கி இருக்கிறார். அந்த அன்பு நம்ம இடத்துல எப்பவும் வெளிப்படுகிறது. இந்த அன்புக்காக பாருங்க என்னென்னமோ செய்வாங்க. இந்த அன்பு எவ்வளவு தூரம் வேணா போகும், ரொம்ப தூரம் போகும். அது இந்த அன்பு சில நேரத்தில் தங்கள் ஒருவருக்கொருவராக தங்கள் உயிரையே கூட கொடுக்கக்கூடிய அளவு கூட வருகிறார்கள். சில நேரங்களில் அவ்வளவு ஆழமாக இந்த மனுஷிக அன்பு அவ்வளவு ஆழமாக கிரியை செய்கிறது. குடும்ப பாசத்தின் நிமித்தமாக உயிரையே கொடுப்பார்கள். சரீரத்தின் ஒரு பகுதியை வெட்டி கொடுப்பார்கள். நான் கண்டிருக்கிறேன், தன்னுடைய மகளுக்கு தன்னுடைய கிட்னியை கொடுத்த ஒரு தாயழி அன்பு தன்னுடைய மகளாட்சி என்று சொல்லி தன்னுடைய சரீரத்தின் ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ள என்று சொல்லி கொடுக்கிறார்கள். உயிரையே கொடுக்க தயார், ரத்தத்தை கொடுப்பார்கள், என்னத்தை வேண்டாலும் செய்வார்கள். ஏனென்றால் அன்பு அவ்வளவு ஆழமான ஒன்று. அதே போல்தான் கணவன் மனைவியின் இடத்திலே அன்பு அதிகமாக இருக்கும் போது அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். ஒருவருக்கொருவராக விட்டு கொடுத்து அவர்கள் தியாகம் செய்வார்கள். நண்பர்களும் அப்படிதான். மனுஷனுக்குள்ளாக இந்த ஆற்றல் இருக்கிறது. ஆனாலும் இந்த அன்பு இவ்வளவு ஆழமானதா இருந்து இவ்வளவு வேரூன்றி ஆழமாய் கிரியை செய்தாலும் கூட அந்த அன்பு சில நேரங்களிலே ஒளிந்து போகிறது. எத்தனை பேருக்கு அது தெரியும்? அந்த அன்பு சில நேரத்தில் ஒளிந்து எங்க போச்சுன்னே தெரியாது. நல்லா இருந்துட்டு இருப்பாங்க, அப்பா அம்மா பிள்ளைங்க, திடீர்னு பிள்ளைய வானா நீ வெளியே போ அப்படின்னு அனுப்பிச்சிடுறாங்க. ஏன்னா பிள்ளை இப்போ சொல்ற பேச்ச சரியா கேட்கறது இல்லை. நீ எனக்கு ஒத்து வரலன்னா நீ போயிட்டு வா. ஏதோ ஒரு அவர்களுக்குள்ளாக ஒரு சச்சரவு ஏற்பட்டு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவர்கள் பிரிந்து விடுகிறார்கள். அந்த அன்புக்கு முழுக்கு போட்டு விடுகிறார்கள், அது ஒளிந்து போடுகிறது. கணவன் மனைவியின் இடத்தில் இருக்கிற அன்பு கூட ஏதாவது பிரச்சனை உருவாகி அது முத்தி அதை தீர்க்காமல் விட்டு விடும் போது அதுவும் எங்க போய் முடிகிறது? அது கோர்ட்டு வரைக்கும் போய் முடிஞ்சு கடைசியில விவாகரத்து வரைக்கும் போய் முடிஞ்சிருது. எல்லாம் அன்பையும் மறந்து தங்களுடைய பழைய அன்பெல்லாம் மறந்து அவர்கள் பிரிந்து தங்கள் வழியே செல்லுகிறார்கள். அன்பு ஒளிந்து போகிறது. நண்பர்கள் கூட 20-30 வருஷமா நண்பர்களா இருக்கலாம், ஆழமான அன்பு வைத்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு சச்சரவு ஏற்படும் போது ஒரு பிரிவு அவர்களுக்குள்ளாகவும் ஏற்பட்டு விடுகிறது. அன்பு ஒளிந்து போகிறது. ஆனால் இயேசு இந்த பூலோகத்துக்கு வந்தபோது ஒரு புதிய விதமான அன்பை வெளிப்படுத்தினார். இந்த அன்பு வித்தியாசமான அன்பாய் இருந்தது.
இந்த அன்பு ஒழியாத அன்பு. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் இந்த அன்பை விவரிக்கிறது. அது சொல்லுகிறது அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று. ஒழியாத அன்பு. என்னதான் செய்தாலும் இந்த அன்பு ஒழியவே மாட்டேன்கிறது. இதற்கு முடிவே கிடையாது. இந்த அன்பு வைத்தால் வைத்ததுதான், அப்படியே இருக்கும். இருக்கிறீங்களா? இந்த அன்பு வைத்தால் அதை எடுக்கிறதே இல்லை, அது அப்படியே இருக்கும். என்ன சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் என்ன ஆனாலும் சரி, அந்த அன்பு ஒளிகிறதே கிடையாது, அது அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்லோர் மீதும் தீயோர் மீதும், எல்லார் மீதும், பாவிகள் மீதும் நீதிமான்கள் மீதும், நல்லவர்கள் மீதும் தீயவர்கள் மீதும், எல்லார் மீதும் தேவன் அன்பு காட்டுகிறார். அந்த அன்பை ஒருபோதும் அவர் எடுக்கிறதில்லை. அந்த அன்பில் அவர் பின் வாங்குகிறது கிடையாது. அந்த அன்பு ஒளிகிறது கிடையாது. தேவனுடைய அன்பு வித்தியாசமான ஒரு அன்பாய் இருக்கிறது. பகைவர்களை நேசிக்கக்கூடிய அன்பாய் இருக்கிறது. இந்த அன்போடு கூட இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்து காண்பித்தார். ஜனங்கள் இந்த அன்பை பார்த்தார்கள், இந்த போதனைகளை கேட்டார்கள், இந்த அன்பை குறித்து கேள்விப்பட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், என்னையா இந்த அன்பை குறித்து நாங்கள் இதுவரை கேள்விப்பட்டதில்லையே, இதுவரை இப்படிப்பட்ட ஒரு அன்பை காணவில்லையே, பயக்கிறவர்களை நேசியுங்கள் என்று சொல்லுகிற அன்பை கண்டதில்லையே, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், அப்படிப்பட்ட அன்பை தான் பார்த்திருக்கிறாங்க. நீ நல்லா இருந்தீனா நானும் நல்லா இருப்பேன், என் கண்ணை நீ நோண்டினா உன் கண்ணை நான் நோண்டுவேன். அந்த மாதிரி அன்பு தான் அவங்களுக்கு தெரியும். நல்லா இருக்கிறவர்களோட நல்லா இருப்போம், தீயவனுக்கு தீய வழி இல்லைன்னா நம்ம கொடுக்கணும்ன்ற அந்த அன்பில் வளர்ந்திருந்தார்கள். ஆனால் இயேசுவோ வந்து வேறு விதமான அன்பை காண்பித்தார். அநேக வேத சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், அகாப்பே என்கிற அன்பு தெய்வீக அன்பு. அகாப்பே என்று சொன்னால் தெய்வீக அன்பு. அந்த அகாப்பே என்கிற கிரேக் வார்த்தை இயேசு வருகிற வரைக்கும் இந்த உலகத்தில் வரவில்லை என்று. இயேசு வருகிற வரைக்கும் இந்த அன்பு என்கிற வார்த்தை, இந்த அகாப்பே என்கிற வார்த்தை உலகத்துக்கு தெரியாது. இயேசுவினுடைய அன்பை பார்த்து இதை எப்படி விவரிக்கிறது என்று தெரியாமல் அவர்கள் ஒரு புது வார்த்தையை தேடி ஒரு புது வார்த்தையை கிரேக்க அகராதியில உண்டு பண்ணி அந்த நாள் முதற்கொண்டு அதை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். அகாப்பே அன்பு. அதற்கு என்ன அர்த்தம்? இது குடும்ப பாசம் அல்ல, இது கணவன் மனைவி இடையில இருக்கிற தாம்பத்திய அன்பு கிடையாது, இது நண்பர்கள் மத்தியில் இருக்கிற ஆழமான அன்பு கிடையாது, இது தெய்வீக அன்பு. அகாப்பே என்பது தெய்வீக அன்பு. தெய்வீக அன்பு இருக்கிறபடினால இப்போ மற்ற அன்பெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இப்ப தெய்வீக அன்பு நாம் எடுத்துக்கொள்றது இல்லை. மற்ற அன்பெல்லாம் அப்படியே தான் இருக்குது. குடும்ப பாசம் அப்படியே தான் இருக்குது. கணவன் மனைவியின் இடத்துல இருக்கிற அந்த ஈராஸ் அன்பு அப்படியே தான் இருக்குது. நண்பர்கள் மத்தியில் இருக்கிற ஆழமான அன்பு அப்படியே தான் இருக்குது. என்ன பண்ணுகிறோம்? இந்த அன்புகள், குடும்ப பாசமும் நண்பர்களுக்கு மத்தியில் இருக்கிற அன்பும் கணவன் மனைவியின் இடத்துல இருக்கிற அன்பும், இவைகள் எல்லாம் ஒளிந்து போகாதபடிக்கு இந்த தெய்வீக அன்பை கொண்டு வந்து இந்த மனுஷீக அன்புக்குள்ளாக நாம் நுழைக்கிறோம். இந்த மனுஷீக அன்பு பலவீனமானது, இதுக்கு சப்போர்ட் கொடுக்கிறோம். இந்த மனுஷீக அன்பு தோல்வி அடைகிறது, ஒளிந்து போகிறது. இந்த அன்பு மறந்து போகிறது. சில நேரத்தில் அது நல்லது செய்தாதான் நல்லது செய்வேன். எல்லா நேரத்திலும் அந்த அன்பு நிற்கிறதில்லை. அப்பேற்பட்ட பலவீனமான இந்த மனுஷீக அன்புக்கு தோள் கொடுத்து நிறுத்த வைக்கிறோம். எதை கொண்டு? அகாப்பே அன்பை கொண்டு. அகாப்பே அன்பு உள்ள வந்து இந்த அன்பை எல்லாம் பலப்படுத்துது. எந்த அன்பை? குடும்ப பாசத்தை பலப்படுத்துகிறது. கணவன் மனைவியிடத்தில் இருக்கிற அன்பை பலப்படுத்துகிறது. தீராத பிரச்சனைகளை கூட தீர்த்து எப்படியாவது ஒன்று சேர்ந்து வாழ்வோம் என்கிற ஒரு நிலைக்கு அதை கொண்டு வருகிறது. நண்பர்கள் மத்தியில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து அவர்களை என்ன சூழ்நிலையிலும் ஒருவரை ஒருவர் நேசிக்க செய்கிறது. இந்த அன்பு மற்ற மனுஷீக அன்பை பலப்படுத்துகிறது. இந்த அன்புக்கும் தெய்வீக அன்புக்கும், இதெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லி இருக்கிறேன், இருந்தாலும் நான் சொன்னேன். ஏன் சொன்னேன்னு காரணம் உண்டு, இப்ப சொல்றேன் கவனிங்க. இந்த மனுஷீக அன்புக்கும் தெய்வீக அன்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. மனுஷீக அன்புக்கும், குடும்ப பாசம் இதெல்லாம் சொன்னேன், இந்த அன்பு மனுஷனுக்கு தானா உள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதுக்கு ரட்சிக்கப்பட வேண்டியதில்லை. இந்த அன்பு காட்டுறதுக்கு தகப்பன் தன் பிள்ளைய நேசிக்கிறதுக்கு ரட்சிக்கப்படணுமா? ரட்சிக்கப்படாத தகப்பன் கூட தன் பிள்ளைய நேசிக்கிறான். அது மனுஷீக அன்பு.
அது தானா உள்ள மனுஷனாய் உண்டாக்கப்பட்ட எவனுக்கும் இருக்கிறது. ஆண்டவர் அதை வச்சிருக்கிறார். இந்த மனுஷீக அன்புக்கும் இயேசு வெளிப்படுத்தின இந்த தெய்வீக அன்புக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அது என்ன வித்தியாசம் சொல்லுகிறேன், கவனியுங்கள். இந்த மனுஷீக அன்பு நிறைய நேரத்தில் உணர்ச்சிகளை சார்ந்திருக்கிறது. ஹலோ, இருக்கிறீங்களா? உணர்ச்சிகளை சார்ந்திருக்கிறது. அதுதான் இருவர் ஒருவர் நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள், காதல்ன்றாங்க. உள்ள ஏதோ பட்டாம்பூச்சி போல இருக்குது, படபடக்குது. உள்ள படபடலோட கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே இந்த படபடன்னு லொடலோடன்னு ஆயிடுது. அப்புறம் இல்லைங்களா? என்ன ஆச்சு? இந்த படபடப்பு போயிடுச்சு, இப்ப லொடலோடன்னு வந்துருச்சு. லடாயின்னு சொல்லுவாங்க. இந்த படபடப்பு உள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த நபர் மீது உள்ள ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை, ஒரு அன்பு, அந்த படபடப்பு போய் ஏதோ சில வார்த்தைகள், ஏதோ சில கோபங்கள், ஏதோ சில சச்சரவுகள், ஏதோ சில மனஸ்தாபங்கள் உருவாகி இந்த படபடப்பு லொடலொடப்பாயிடுது. கடைசியில முதல்ல அந்த அன்பு உருவாகும் போது பார்க்கணும். பஸ் ஸ்டாண்ட்லயே காத்து நின்றுட்டு இருப்பாங்க 1 மணி நேரம். கோயில்ல வந்து பாட்டு பாடுறதுன்னா ரொம்ப கால் வலிக்கும். ஆனா பஸ் ஸ்டாண்ட்ல அப்படியே 1.5 மணி நேரம்னாலும் நின்றுட்டு, எவ்வளவு உச்சி வெயில்ல 1 மணிக்கு 12 மணிக்கு 1 மணி கூட நின்றுட்டே இருப்பாங்க. அது அன்பு. ஏன் எது அதை நிக்க வைக்குது? அது என்ன சக்தி அதை நிக்க வைக்கிறது? ஆளை காலுக்கு பலத்தை கொடுக்கிறது என்ன சக்தி? இந்த அன்பின் சக்தி. இந்த அன்பு சொல்லுது, காத்திரு, போயிடாத. 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்திருக்கிற ஆட்களும் உண்டு. எந்த தொல்லையும் சகிச்சுக்குவார்கள். சரி, வர்றேன்னு சொன்னாலும் 1 மணி நேரம் லேட்டா வந்தாலும் பரவாயில்ல, தாராளமா மன்னிப்பு போ, அதுக்கு என்ன பரவாயில்ல, என்ன பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன். அவ்வளவு அன்பு. நிறைய உணர்ச்சிகள் தானே ஒழிய வேற ஒண்ணும் கிடையாது. அது நிறைய நேரத்தில் அந்த உணர்ச்சி போக போக உணர்ச்சியை விட மேலான ஒன்றாக மாற வேண்டும். மாறலன்னா தொல்லைதான். வெறும் உணர்ச்சியிலே இருந்ததுன்னா உணர்ச்சி திடீர்னு போய்விடும், இல்லைங்களா? உணர்ச்சி திடீர்னு போயிடும். உணர்ச்சி வர்றது ரொம்ப சுலபம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உணர்ச்சி வர்றது ரொம்ப சுலபம். வீட்டில் ஒருத்தர் பார்க்கறது இல்லை. பாத்திரம் விளக்கும் போதும், வீட்டை பெருக்கும் போதும் அப்போ பார்க்கறது இல்லை. எப்போ பார்க்குறோம்? நல்லா உடுத்தி, நல்ல வாசனை திரவியங்களை அணிந்து, அப்படியே சும்மா பார்க்கறதுக்கு ஒரு மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும், ஒரு பிழை இல்லாமல் கரெக்டாக இருக்கிறப்ப பார்க்குறோம். அப்போ இந்த உணர்ச்சிகள்லாம் உள்ள இருந்து கிளம்புகிறது. ஆனா ஒரு ஆளை சாதாரண பார்க்க 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 கூட வாழ 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 உணர்ச்சியெல்லாம் போயிடுது. உணர்ச்சியை விட ஆழமா ஆகலைன்னா பிரச்சனை தான். வெறும் உணர்ச்சியை மட்டும் நம்பி இருந்தா அந்த அன்பு ஒளிந்து போகும், அந்த அன்பு நிக்காது. இந்த மனுஷீக அன்பு உணர்ச்சிகளை சார்ந்ததா இருக்கிறது. அதுலயே கொஞ்சம் ஆழமான அன்பெல்லாம் இருக்குது, கொஞ்சம் ஆழமா போகும். சிலருடைய அன்பு இன்னொருவருடைய அன்பை விட இன்னும் கொஞ்சம் ஆழமா இருக்கும். மனுஷீக அன்புலயே பல வித்தியாசங்கள் இருக்குது. கொஞ்சம் ஆழமா போறவங்க எல்லாம் இருக்காங்க. ரொம்ப ஆழமா போய் அவர்கள் அதிகமாக ஒருவர் அறிந்து கொண்டு ஒருவரை நேசித்து வாழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதில் இருக்கிறார். ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த அன்பு சில நேரங்களில் சில பிரச்சனைகள் மத்தியில் நிற்க முடியாமல் ஒளிந்து போகிறது. அது உண்மை. ஏனென்றால் அந்த உணர்ச்சி இல்லை என்றால் அந்த அன்பு நிற்கிறது இல்லை. தெய்வீக அன்பு என்ன? உணர்ச்சி கிடையாது. தெய்வீக அன்பு தீர்மானத்தினால் உண்டாகிற ஒன்று. இட்ஸ் a decision. இருக்கிறீங்களா? மனுஷீக அன்பு உணர்ச்சியினால் வருகிறது. ஐயோ என் புள்ள,
அப்படியே போட்டு ஒத்திக்கிறாங்க இல்லையா? அது உணர்ச்சி. இன்னொரு பிள்ளைய ஒத்திக்குவோமா? அந்த மாதிரி சில நேரத்தில் ஒத்திக்குவோம், சிலத சரி போன்னு விட்டுருவோம். யார் பிள்ளையோ அது, நமக்கு என்ன வந்தது? நம்ம பிள்ளைனா அவ்வளவு உணர்ச்சி, எல்லாம் உணர்ச்சி தான். ஆனால் தெய்வீக அன்போ அது தீர்மானத்தினால் உண்டாகிற ஒன்று. It's a quality decision that brings about the divine love. தெய்வீக அன்பு உணர்ச்சியை சார்ந்து உணர்ச்சிக்காக காத்திருக்கிறது இல்லை. தெய்வீக அன்பு ஒரு தீர்மானத்தை சார்ந்து இருக்கிறது. அது என்ன தீர்மானம்? நான் நல்லவரையும் நேசிக்க போறேன், கெட்டவரையும் நேசிக்க போறேன். ஆண்டவர் தீர்மானிச்சிட்டார். அந்த தீர்மானத்தை மாத்துறதே கிடையாது. நல்லவருக்கும் தீவருக்கும் சூரிய வெளிச்சத்தை கொடுக்கிறார், தண்ணீரை கொடுக்கிறார், எல்லாத்தையும் கொடுக்கிறார். அதை ஏற்கனவே தீர்மானித்து விட்டார். அன்பு நிறைந்தவர் அவர். ஒரு தீர்மானத்தின் காரணமாக அன்பு கூறுவதுதான் தெய்வீக அன்பு. அந்த தீர்மானம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்கணும். நமக்கு நாம் அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அன்பு கூறு என்று. நமக்கு அந்த மேல அன்பு கூறுறதுக்கு முடியவே முடியாது. நாலு கொடுக்கலாமான் இருக்கும் சில நேரத்தில். ஆனா என்ன பண்றது? அன்பு கூர்ந்துதான் ஆகணும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அன்பு கூறு, உன்னை பகைக்கிறவர்களையும் நீ அன்பு கூறுன்னு வேத வசனம் சொல்லுது. அப்ப பாய்க்கிறவர்கள் என்ன பண்ண முடியாது? வேற ஒன்றும் பண்ண முடியாது, பாய்ச்சிக்கிட்டே இருக்க முடியாது. என்ன பண்ண வேண்டும்? அன்பு கூர்ந்துதான் ஆக வேண்டும், வேற வழி கிடையாது. ஆகையால் தீர்மானத்தின் காரணமாக ஒரு டிசிஷன் எடுத்து, ஒரு தீர்மானம் எடுத்து, தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது, ஆகையால் நான் அன்பு கூற போகிறேன் என்று சொல்லி நாம் அன்பு கூறுகிறோம். அதுதான் தேவனுடைய அன்பு. நல்ல கவனிங்க. இவ்வளவு ஏன் சொன்னேன்னா, நாம் தேவனை அன்பு கூறுகிறோமே, அந்த அன்பும் உணர்ச்சியின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. உணர்ச்சியின் அடிப்படையில் அப்படி இன்னைக்கு போனேன், நான் ஜெபம் பண்ணேன், உடனே எனக்கு இது நல்லா நடந்தது, ஆகையால நான் கர்த்தரை நேசிக்கிறேன். அப்படி இல்லை. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, அதனால நான் கோயிலுக்கு போறேன். அப்படி இல்லை. இன்னைக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குது, அதனால நான் பாட போறேன், ஆண்டவரை துதிக்க போறேன். அப்படி கிடையாது. ஒரு நாள் சில நேரத்தில் ஆனந்தமா இருக்கும், சில நேரத்தில் அவ்வளவு, சில நேரத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது போல இருக்கும், சில நேரத்தில் அநேக சவால்கள் நமக்காக காத்திருக்கும், போராட்டங்கள் நமக்காக இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்ப என்ன பண்ண போறீங்க? ஒரு மூலையில் உட்கார்ந்து அழ போறீங்களா? கிடையாது. ஆண்டவரை நேசிக்கிறது என்பது நாம் பண்ண ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்தின் நிமித்தமாக நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம். ஆலயத்துக்கு ஏன் வர்றோம்? இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, வெயில் கொஞ்சம் கம்மியா இருக்கு, இன்னைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னா வர்றோம். இல்ல புருஷன் பொண்டாட்டி பத்தியில் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க, மற்ற நாள்லாம் ஒரே தகராறா இருக்குது, இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு, போய் ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படி வர்றோமா? கிடையாது. இன்னைக்கு காலையில நம்ம கோயிலுக்கு போகிறோம்னு தீர்மானம் பண்ணிட்டோம். எப்ப தீர்மானம் பண்ணோம்? நாம் ரட்சிக்கப்பட்ட போதே ஒரு தீர்மானத்தை எடுத்தோம். கர்த்தருடைய வசனத்தை கேட்க போறேன், ஆலயத்துக்கு போக சொல்லி வேதம் சொல்லுது, அங்க போக போறேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறேன், கர்த்தரை துதிக்க போகிறேன், அவர் ஆராதிக்க போகிறேன், காணிக்கைகளை செலுத்த போகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளோட ஐக்கியம் கொள்ள போகிறேன், நான் ஞாயிற்றுக்கிழமைகளை தவறாம நான் செய்ய போகிறேன் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம். அந்த தீர்மானத்தின் நிமித்தமாக காலையில் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் என்ன பண்றோம்? எந்திரிச்சு கரெக்டா போய்விடுறோம். உணர்ச்சியின்படி பண்ணி பாருங்க, அது உருப்படவே உருப்படாது. தீர்மானத்தின்படி பண்றதுதான் தெய்வீக அன்பு. ஆண்டவரை நேசிக்கிறது நம் முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, நமக்குள்ள எல்லாவற்றோடு நம் ஆண்டவரை நேசிக்க வேண்டும். அது ஒரு தீர்மானத்தோடு நேசிக்க வேண்டும். உணர்ச்சிகளை எதிர்பார்க்கவே கூடாது. சில நேரத்தில் பார்த்தா துதிக்கிறதுக்கே மனசு வராது. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை கண்டால் சோத்தரிக்கவோ, துதிக்கவோ, பாடவோ, ஆலயத்துக்கு செல்லவோ ஒரு உற்சாகம் நமக்குள்ள இருக்காது. ஆனா அந்த உற்சாகம் இல்லாத போதான் என்ன பண்ணணும்? தீர்மானம் பண்ணி நேரா இங்க வரணும். இல்லைங்களா? அநேக வருஷங்களுக்கு முன்னால் ஒரு ஆளுக்கு திருமணம் செய்து வச்சேன். நான் அமெரிக்காவில் போதகரா இருந்தபோது திருமணம் செய்து வச்சுட்டு இருந்தாலும் ரொம்ப நண்பர் எனக்கு. 2 பேருக்கும் வாக்கு எல்லாம் பரிமாறி கொடுத்துட்டு எல்லாம் பண்ணி அப்பதான் அவங்க உட்கார போறாங்க. நான் மெதுவாக தட்டி எல்லாம் உட்கார்றதுக்குள்ள அவர் காதில் சொன்னேன், இப்ப நான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கான்னு கேட்டேன்.
விளையாட்டை கேட்டேன், கல்யாணம் ஆன மாதிரி இருக்கா எப்போ அப்படின்னு. இல்ல நேத்து மாதிரி தான் இருக்குது, எப்பவும் போலதான் இருக்குதுன்னாரு. நான் சொன்னா எப்பவும் போல இருக்குதுன்னு விட்டுட்டு போயிடாத, ஒழுங்காரு. உணர்ச்சியின்படி இருக்க முடியாது. இப்ப கையெழுத்து போட்டாச்சு, என் நேத்து மாதிரிதான் இருக்குது, எனக்கு நேத்து எனக்கு கல்யாணம் ஆகல, இன்னைக்கும் அதே மாதிரிதான் எனக்கு உணர்ச்சி இருக்குதுன்னு சொன்னா நடக்காது. உணர்ச்சி இருக்குதோ இல்லையோ, கையெழுத்து போட்டாச்சு. இதுதான் என் மனைவியின் உணர்ச்சி இருக்குதோ இல்லையா, கையெழுத்த போட்டாச்சு, ஏற்றுக்கொண்டாச்சு, வாக்கு கொடுத்தாச்சு. இவ்வளவு பேர் சாட்சி, தேவன் சாட்சி. இனிமே வெளியே போயிட முடியாது. இனிமே கோர்ட்டுக்கு போய் தான் இதை தீக்கணும். சும்மா லேஸ்ல வெளியே போயிட முடியாது. ஒரு பிணைப்பு உண்டாகிவிட்டது. எப்படி வாழ்றோம் நம்ம? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கனால கணவன் மனைவியா வாழ்ந்து நாளைக்கு கொஞ்சம் பிரச்சனைனா பேசாம விட்டுட்டு போயிடுறோமா? நிறைய பேர் அப்படி வாழ்றாங்க, பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு நல்லா இருக்கனால கூட இருப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் பிரச்சனைனா நீ போ உன் வழியில, நான் என் வழியில போறேன்னு போயிடுவாங்க. ஆனா தெய்வீக அன்பு இருந்தா என்ன, பிரச்சனை இருக்காதுன்னு சொல்ல முடியாது. பிரச்சனை இருந்தாலும் அதை அவர் ஒன்று சேர்ந்து தீர்த்து தெய்வீக அன்பினால் அதை ஆட்கொண்டு அந்த பிரச்சனையை மேற்கொண்டு எப்படியும் அவர்கள் வாழ்ந்து அந்த பிரச்சனையை ஜெயித்து அவர்கள் முன்னிருந்ததை விட அவர்கள் இடையே இருக்கிற அன்பு இன்னும் ஆழமாக தான் ஆகிறது ஒழிய அது குறைகிறது கிடையாது. அதுதான் தெய்வீக அன்பு. தெய்வீக அன்பு உதவுகிறது, நம்முடைய பிரச்சனைகள் நமக்கு உதவுகிறது. தேவனிடத்தில் நாம் செலுத்துகிற அன்பும் இந்த அகாப்பை அன்புதான். நம்முடைய மனுஷீக அன்பினால் நாம் தேவனை நேசிக்கிறது இல்லை, அவர் நமக்குள்ள வைத்திருக்கிறார் பாருங்க, அந்த அன்பை வைத்துதான் நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம். அந்த அன்பு எப்படிப்பட்டது? ஒரு தீர்மானத்தினால் உருவாகிறது. என்னவா இருந்தாலும் நாம் ஆண்டவரை நேசிக்க போகிறேன், அவர் மீது வாஞ்சியை வைத்து விட்டேன். வச்சதுதான் எடுக்கிறதே கிடையாது. எல்லாரும் சொல்லுவோம் கைகளை உயர்த்தி, ஆண்டவர் மீது என்னுடைய அன்பையும் வாஞ்சையும் வைத்து விட்டேன். வைத்ததை எடுப்பதில்லை, வைத்ததுதான். அவர் மீதே வாஞ்சியாயிருக்கிறேன், அவர் மீதே அன்பாயிருக்கிறேன். வச்சதுதான் இல்லையா? இது ஒரு தீர்மானம். இந்த தீர்மானத்தின்படி தான் ஆண்டவரை நேசிக்கணும் ஒழிய உணர்ச்சியின்படி நேசிக்கிறது கிடையாது. வைத்த தீர்மானத்தின்படி நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். தெர்மோமீட்டர்னா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஜுரம் எவ்வளவு இருக்குதுன்னு பாக்குறோம் இல்லையா? தெர்மோமீட்டரை விட்டா வாயில கொஞ்ச நேரம் வச்சிருந்தா எவ்வளவு ஜுரம் இருக்குதுன்னு அது சொல்லும். 99 டிகிரியா 101 டிகிரியா என்னன்னு கரெக்டா சொல்லும். தெர்மோஸ்டாட் ஒன்னு இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஏர் கண்டிஷன்லாம் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, அந்த இடத்துலலாம் தெர்மோஸ்டாட் ஒன்னு இருக்குது. அது எப்படின்னா எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லாது, எவ்வளவு வேணும்ன்றத நாம சொல்றோம். அது மூலமா இந்த அறைக்குள்ளாக 70 டிகிரி வெப்பநிலை இருக்க வேண்டும் என்று சொன்னால் தெர்மோஸ்டாட் கிட்ட போறோம், செவுத்துல இருக்கும். இப்ப ஏர் கண்டிஷன் பண்ணியிருந்தோம்னா செவுத்துல இருக்கும். அது அப்ப என்ன பண்றோம், நம்ம 70 டிகிரி இருந்தா நல்லா இருக்கும்னு தெரிஞ்சா அந்த செவுத்துக்கிட்ட போய் அதை நோண்டுறோம், 70 டிகிரியில வைக்கிறோம். கரெக்டா 70 டிகிரியில வச்சா என்ன பண்ணோம், அந்த மிஷின்லாம் ஓட ஆரம்பிக்கும். ஓடி 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 நல்ல குளிர்ந்த இடம் 70 டிகிரி ஆனோன்னு தானே நின்னுக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து எல்லாம் நம்ம கூடி உள்ள வந்த பிறகு கொஞ்சம் அந்த உஷ்ணம் அதிகமாகும் போது அந்த 70 டிகிரி இல்லாம அது மாறும்போது திரும்பவும் அதை ஆன் பண்ணிக்கிட்டு திரும்பவும் குளிர்படுத்தும். அதை அந்த அறைய 70 டிகிரி திரும்பவும் கொண்டு வரும், திரும்பவும் கட் பண்ணிக்கும், திரும்பவும் உஷ்ணம் அதிகமாகிற வேளையில திரும்பவும் அதை குறைக்கும், 70 டிகிரிக்கு கொண்டு வரும். ஏர் கண்டிஷன்லாம் ஆன் பண்ணி விட்டு தானா. ஏன் இது 70 டிகிரில இருக்க வேணும்னு சொல்லி செட் பண்ணிட்டோம். தெர்மோஸ்டாட்ல என்ன பண்றோம், செட் பண்ணுகிறோம். எத்தனை டிகிரி வேணும் நமக்கு, எவ்வளவு சீதோஷ்ண நிலை இங்க இருக்கணும், எவ்வளவு வெப்பநிலை இருக்கணும்னு செட் பண்ணுகிறோம். தெர்மோமீட்டர்ல எவ்வளவு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். சில கிறிஸ்தவங்க தெர்மோமீட்டர் மாதிரி இருப்பாங்க, சில கிறிஸ்தவங்க தெர்மோஸ்டாட் மாதிரி இருப்பாங்க. யோசிச்சு பாக்குறீங்களா? சில கிறிஸ்தவங்க
தெர்மோமீட்டர் மாதிரி இருக்கிறாங்க. எப்படி? அது வாயில விட்ட உடனே என்ன சொல்லுது? இன்னைக்கு ரொம்ப ஜுரம், 99 டிகிரி இருக்குதுன்னு. அந்த மாதிரி அவங்க சூழ்நிலையை பொறுத்து தான் ஆண்டவரை நேசிக்கிறது. சூழ்நிலையை பொறுத்து தான் எல்லாம். எப்படி இருக்கிறீங்க? சூழ்நிலையை பார்த்து தான் சொல்லுவாங்க எப்படி இருக்கிறாரு. இன்னைக்கு ரொம்ப மோசங்க, கர்த்தர் என்ன கைவிட்டாருங்கன்னுவாங்க. நாளைக்கு கேட்டு பாருங்க, இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னுவாங்க. தெர்மோமீட்டர் மாதிரி அவங்க அன்னன்னைக்கு ரீடிங்க காமிப்பாங்க, அவ்வளவுதான். அன்னன்னைக்கு நிலை எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்களே ஒழிய அவங்களால அதை மாற்ற முடியறது இல்லை. என்ன இருக்குதுன்னு சொல்றாங்களே ஒழிய அதை மாத்துறது கிடையாது. அவங்க நிறைய கிறிஸ்தவங்க இந்த உலகத்தில் அப்படிதான் இருக்கிறாங்க. பாருங்க, ஆலயங்களில் போய் பாருங்க, சாட்சிகளை இதெல்லாம் கேட்டு பாருங்க. நிறைய கிறிஸ்தவங்க தெர்மோமீட்டர் மாதிரி எப்படி இருக்குது அதை தான் சொல்லுவாங்களே ஒழிய எப்படி இருக்கணும்ன்றத பேச மாட்டாங்க. தெர்மோஸ்டாட்னா என்ன வேணும்ன்றதை நாம் பேசுகிறோம், எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை நாம் அறிவிக்கிறோம் இல்லைங்களா? தெர்மோஸ்டாட்டா இருங்க, தெர்மோமீட்டரா இருக்காதீங்க. பக்கத்தில் இருக்கால பார்த்து சொல்லுங்க, நான் தெர்மோஸ்டாட் மாதிரி. நீங்க செட் பண்ணுங்க. உங்களுடைய அன்பை எதிலே செட் பண்ணுகிறீர்கள்? உங்களுடைய அன்பை எந்த அளவிலே செட் பண்ணுகிறீர்கள்? உங்களுடைய வாஞ்சியை எதன் மேல வைக்கிறீங்க? சொல்லாதீங்க, ஐயோ இன்னைக்கு ஒண்ணுங்க இதுல இப்படிலாம் நடக்கிறதுனால நான் ஆண்டவரை எப்படிங்க நேசிக்கிறது. அப்படி இருக்காதீங்க. எப்படி சொல்லுங்க? ஆண்டவரை நேசிக்கணும்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேங்க, அது நேசிச்சேதான் ஆவேன் சொல்லிட்டேன், ஆகையால் நான் நேசிப்பேன், தினந்தோறும் நான் ஆண்டவரை நேசிப்பேன். என்ன சூழ்நிலையா இருந்தாலும், என்ன கஷ்டமா இருந்தாலும், என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவரை நேசிக்கிறதா, அது மாறவே போகிறது இல்லை. ஆண்டவர் சொல்றார், ஒருவன் என்னை இப்படி நேசிச்சா எப்படி? அந்த வாஞ்சி அவன் வைத்தால், அவன் செட் பண்றவனா இருந்தா, அவனுடைய உள்ளத்தை என் மீது செட் பண்ணி வைக்கிறவனா இருந்தா, வாஞ்சி என் மீது வைக்கிறவனாய் இருந்து என் மீது அன்பை வைக்கிறவனாய் இருந்தால் அவனுக்கு என்ன பண்ணுவேன்றார். வாசிப்போம், என்ன பண்ணுவாராம் அவனுக்கு? அவனை விடுவிப்பேன். எல்லாரும் சொல்லுவோம், விடுவிப்பேன். அப்புறம் என்ன சொல்றாரு? உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். எல்லாரும் சொல்லுவோம், உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். மறு உத்தரவு அருளி செய்வேன். தப்புவிப்பேன், கனப்படுத்துவேன். யார? இந்த செட் பண்ற ஆளு. அன்னன்னைக்கு தெர்மோமீட்டர் மாதிரி ரீடிங் பண்ற ஆளுக்கு இந்த சாம் 91 வேலை செய்யாது. சங்கீதம் 91 தெர்மோமீட்டர் மாதிரி உள்ள கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் வேலை செய்யாது. கர்த்தரின் மீது தங்களுடைய அன்பை வைத்து எடுக்காத வண்ணம் இப்படிதான் வாழப் போகிறேன், ஆண்டவரை நேசித்துதான் என்னுடைய வாழ்க்கை இருக்க போகிறது, நினைச்சதுதான், தீர்மானம் பண்ணதுதான், நான் நேசிப்பேன் என்று சொல்லிவிட்டு நேசிக்க தான் போகிறேன், ஆண்டவருக்காக வாழுவேன் என்று வாக்கு கொடுத்தேன், ஆண்டவருக்காக இருக்க போகிறேன் என்று சொல்லி அப்படி தன்னுடைய தீர்மானத்தின்படி அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம்? அவனை விடுவிப்பேன், உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன், மறு உத்தரவு அருளி செய்வேன், தப்புவிப்பேன், கனப்படுத்துவேன், அவனோடு இருப்பேன், நீடித்த நாட்களால் ஆயுசால் அவனை திருப்திப்படுத்துவேன். இவ்வளவு நடக்குதுங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? இப்படி செட் பண்ற ஆளுங்க, தெர்மோஸ்டாட் மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு ஆண்டவர் இவ்வளவு பண்றேன்றார். நம்ப முடியுதா? எல்லாம் சத்தமா ஒரு தடவை சொல்லுவோம், நான் சொல்ல திரும்ப சொல்லுங்க. ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? செட் பண்ற ஆளுகளுக்கு, வாஞ்சையும் அன்பையும் அவர் மீது வைக்கிற ஆளுகளுக்கு எடுக்காதபடி வைத்து விட்டு, அப்படியே வச்ச அன்பு அப்படியே இருக்குது, குறைகிறது இல்லை, அப்படியே அதிலேயே செல்லுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? சொல்லுவோம், விடுவிப்பேன், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், மறு உத்தரவு அருளி செய்வேன், அவனோடு இருப்பேன், தப்புவிப்பேன், கனப்படுத்துவேன், நீடித்த ஆயுசால் அவனை திருப்திப்படுத்துவேன், என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்.
நல்லா சொல்றேன் கேளுங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க எப்போ சாவணும்னு எழுதி இருக்குதோ அப்பதாங்க சாவ போறோம், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. கிடையாது, அப்படி கிடையாது. வேதத்துல சொல்லி இருக்குது. எங்கேயோ எழுதி இருக்குது அதன்படிதான் எல்லாம் நடக்குதுன்னு கிடையாது. வேதத்துல சொல்லி இருக்கிறது. நாம் சில காரியங்களை சரியா செய்தால் நம்முடைய ஆயுசு நாட்களை நீடிக்க முடியும் சொல்லி இருக்கு. நான் அடுத்த வாரம் காமிக்கிறேன் உங்களுக்கு. சில காரியங்களை செய்தால் நம்முடைய ஆயுசு நாட்களை நீடிக்க முடியும். சாகரன் இருந்தால் இன்னொரு 15 வருஷம் ஆண்டவர் கொடுத்தார் ஒரு தடவை. இதெல்லாம் அடுத்த வருஷம் பார்ப்போம். சில காரியங்களை நாம் செய்தால் நம்முடைய ஆயுள் சக்கரத்தை அதிகரிச்சிடறோம். இன்னும் சில காரியத்தை செய்தால் ஆயுள் சக்கரத்தை எரிச்சு போட்டுறோம். இது ஏதோ எங்கேயோ எழுதி இருக்கு, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்படி வாழ்ந்தாலும் ஒண்ணுதான், சாவறது தான். ஆண்டவர் எப்போ வச்சிருக்காரோ அப்ப சாவறோம். நிறைய கிறிஸ்தவங்க இப்படி நினைக்கிறாங்க. அதுதான் ஆச்சரியம். கிறிஸ்தவ விசுவாசிகள், ஆவிக்குரிய விசுவாசிகள் எப்படியோ ஆண்டவர் அப்படி வச்சிருக்காரு, அப்படி போச்சு அப்படின்னு நினைக்க கிடையாது. சில காரியங்களை நாம் செய்ய முடியும். சில காரியங்களை மாற்றுவதற்கு நாம் கிரியை செய்ய முடியும். சில காரியங்களை நாம் செய்யும் போது நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடிக்கிறது. வேதம் போதிக்கிறது. வேதம் போதிக்கிறது. கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை தப்புவித்து விடுவித்து நாம் ஜெபிக்கும் போது நமக்கு மறு உத்தரவு அருளி செய்து நம்மை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி எல்லாவற்றையும் செய்வாராம். எப்பொழுது? நம்முடைய இருதயத்தின் வாஞ்சையை அவர் மீது நாம் வைத்து விடும்போது அதெல்லாம் செய்வார். இல்லைங்களா? வாஞ்சையை நாம் அவர் மேல செட் பண்ணிடணும். நாம் அவரை நேசிக்கிறோம், அன்பு கூறுகிறோம் என்பதற்கு என்ன அடையாளம்? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவர் அன்பு கூறுறாங்க. ஒருவர் சொல்றதுக்கும் இன்னொருத்தர் சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்? 10 பேர் வந்து சொல்றாங்க நான் ஆண்டவர் அன்பு கூறுறேங்க. எத்தனை பேர் ஆண்டவர் அன்பு கூறுறேன்னு கேட்டேன்னா இன்னைக்கு ஏறக்குறைய எல்லாருமே கையை உயர்த்தீங்க. நான் ஆண்டவர் அன்பு கூறுறேன். எப்படி தெரியும் ஆண்டவர் அன்பு கூறுறோம்னு? ஏதாவது வழி இருக்குதா? ஆண்டவரை நாம் உண்மையாகவே அன்பு கூறுகிறோம் என்பதற்கு தெளிவாக தெரிந்து கொள்ளுகிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? இருக்குது. 2 வழிகள் இருக்குது. வேதம் அதை போதிக்கிறது. ஒன்று, இந்த வசனம் சொல்லுகிறது, 14ஆம் வசனம், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். அப்படி என்று சொன்னால் தேவனை அன்பு கூறுகிறவன் அவருடைய நாமத்திலே ரட்சிப்பு உண்டு என்பதை அவன் அங்கீகரித்திருக்கிறான். அந்த நாமத்தை கூப்பிட்டு, அந்த நாமத்தை நோக்கி கூப்பிட்டதன் மூலமாக ரட்சிப்பை பெற்றிருக்கிறான். அந்த நாமத்தின் வல்லமையை, அந்த நாமத்தின் மேன்மையை, அந்த நாமம் உயர்ந்த நாமம் என்பதை, அந்த நாமம் ஒன்றே ரட்சிப்புக்கென்று கொடுக்கப்பட்ட நாமம் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அந்த நாமத்தண்டையில வந்திருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, the name of the Lord is a strong tower. தேவனுடைய நாமம் பலத்த துருகத்தை போல இருக்கிறது. நீதிமான் அதற்குள்ளாக ஓடி ஒளிந்து கொள்வான். தேவனை நேசிக்கிறவன் அந்த நாமத்தினிடத்தில் வந்திருக்கிறான். அந்த நாமத்தை அவன் அறிந்திருக்கிறான். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது எப்படி ரட்சிக்கப்படுகிறோம் என்று. எப்படி நாம் ரட்சிக்கப்படுகிறோம்? 9ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். கர்த்தராகிய இயேசுவை வாயினால் அறிக்கை செய்து, அவருடைய நாமத்தை உன்னுடைய வாயினால் அறிக்கை செய்யும் போது, அவர் என்னுடைய ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும் போதுதான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இந்த நாமத்தை அறிந்திருக்கிறான் என்று சொல்வது நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை குறிக்கிறது. நாம் அந்த நாமத்தினிடத்தில் வந்திருக்கிறோம். அந்த நாமத்தின் மூலமாக ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அந்த நாமத்தண்டையில தஞ்சம் அடைந்திருக்கிறோம். அந்த துருவத்திற்குள்ளாக ஓடி ஒளிந்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் அது. ஏற்கனவே நாம் சொன்னோம், மறைவிடம்னா என்னன்னு பார்த்தோம். மறைவிடம்னா எது? ஏதோ ஒரு குகையோ ஒரு கோட்டையோ அல்ல. மறைவிடம் என்று சொன்னால் ஆவிக்குரிய ஒரு இடம். அது என்ன அந்த ஆவிக்குரிய இடம்? ரட்சிப்பின் இடம். நாம் ரட்சிக்கப்படுவதன் மூலமாக தேவனுக்குள்ளாக
கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய கூட நாம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அதுதான் மறைவிடம், நம்முடைய ஆவிக்குரிய மறைவிடம் அதுதான். அந்த மறைவிடத்தை தான் இங்க இப்படி சொல்லி இருக்குது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். அந்த நாமம் ரட்சிப்பின் நாமம், அதை அறிந்து அவன் ஓடி அங்கு வந்து அதிலே தஞ்சம் புகுந்திருக்கிறவனாய் இருக்கிறான். அந்த நாமத்தை உபயோகப்படுத்தக்கூடியவன். அது மட்டுமல்லாமல் ரட்சிப்புக்கு மட்டும் அதை உபயோகப்படுத்துறதில்லை, அவன் மற்ற எல்லாவற்றுக்கும் அதை உபயோகப்படுத்துகிறான். அவன் அந்த நாமத்தை அறிந்து வைத்திருக்கிறான். ரட்சிக்கப்படுவதற்காக மட்டுமல்ல, இந்த நாமம் வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழானோர் மத்தியிலேயும் புகழ் பெற்ற நாமம், மேலான நாமம், பூமியில் பெயரிடப்பட்டிருக்கிற அனைத்து நாமங்களுக்கும் மேலாக உயர்ந்த நாமமாய் இருக்கிறது என்று அவன் அறிந்திருக்கிறான். தேவன் இந்த நாமத்தை உயர்த்தி இருக்கிறான் என்பதை அறிந்திருக்கிறான். ஆகையால் இந்த நாமத்தை கொண்டு அவன் பிசாசை மேற்கொள்ளுகிறான். இந்த நாமத்தை கொண்டு வியாதியை ஜெயிக்கிறான். இந்த நாமத்தை கொண்டு அவன் பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிறான். இந்த நாமத்திலே அவன் ஜெபிக்கிறான். இந்த நாமத்திலே அவன் விடுவிக்கப்படுகிறான். இந்த நாமத்திலே தான் அவன் காரியமே நடக்குது. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் என்று சொல்லும் போது அவ்வளவும் அர்த்தமாகிறது. இந்த நாமத்தை அவன் உண்மையாகவே அறிந்து வைத்தவனாக, அதனுடைய வல்லமையை, அதன் மேன்மையை, இந்த நாமத்துக்கு எதிராக எந்த நாமமும் நிற்க முடியாது என்பதை அறிந்து வைத்து அதை நன்றாக பயன்படுத்தக்கூடியவனாயிருக்கிறான். விடுதலை சும்மா வந்துடல. ஜெபத்துக்கு என்னென்ன சொல்லி இருக்குது? விடுவிப்பு என்று சொல்லி இருக்குது. விடுதலை சும்மா வரல. இந்த நாமத்தின் மூலமாக தான் விடுதலை உண்டாகிறது. இந்த நாமத்தை உபயோகப்படுத்துகிறான், ஆகையால் விடுதலை உண்டாகிறது. அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்கிறார். ஜெபிக்கும் போது கேட்கிறேன் என்றார், பதில் கொடுக்கிறேன் என்றார். எப்படி ஜெபிக்கிறோம்? இயேசுவினுடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம். இந்த நாமத்தை அவன் அறிந்து வைத்திரு. இயேசு சொன்னார், என் நாமத்திலே நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ. அவனுக்கு தெரியும் இந்த நாமத்திலே கேட்டா கண்டிப்பா கிடைக்கும் என்று. ஆகையால் தான் அவன் நோக்கி கூப்பிடுகிறான். இந்த நாமத்தை அறிந்திருக்கிறான், நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவர் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்கிறார். அநேகருக்கு இந்த நாமத்தினுடைய வல்லமை புரிகிறது கிடையாது. இந்த நாமத்தை பயன்படுத்துங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே. புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவண்டே வந்திருக்கிறவர்கள், இயேசுவின் நாமத்தின் மேன்மையை அறிந்து கொள்ளுங்கள். பிரச்சனைகள் வரும்போது, பிசாசின் தொல்லைகள் வரும்போது, பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிற போது இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்கள். ஜெபிக்கும் போது இயேசுவின் நாமத்திலே கேளுங்கள். என் நாமத்தினாலே கேட்டால் உங்களுக்கு நான் பதில் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். என் நாமத்தினாலே கேட்டால் பிதா உங்களுக்கு தருவார் என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே கேட்கும் போது பதில் நிச்சயமாக உண்டாகிறது. அந்த நாமத்தினாலே அதை அறிந்து அதிலே கேட்டு அதன் மூலமாய் ஜெபித்து அந்த நாமத்தை பயன்படுத்துகிறவர்களுக்கு தான் விடுதலையும் இந்த மறு உத்தரவும் இந்த தப்புவிப்பும் கனப்படுத்துதலும் எல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது. இரண்டாவது அடையாளம், முதல் அடையாளம் ஒருவன் ஆண்டவரை நேசிக்கிறான் என்பதற்கு அடையாளம் ஆண்டவருடைய நாமத்தின் மேன்மை அறிந்திருக்கிறான். ரட்சிப்பு முதற்கொண்டு இன்றைக்கு தினசரி வாழ்க்கை வரைக்கும் அவனுக்கு தேவனுடைய நாமம், இயேசுடைய நாமத்தினுடைய மேன்மை விளங்குகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் தன்னை பல நாமங்கள் மூலமாக வெளிப்படுத்தினார். எல்ஷதாய், நாம் இந்த 1993 வருஷத்தை துவங்குகிற வேளையில பார்த்தோம். எல்ஷதா என்கிற நாமத்தின் மூலமாக தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். எல்ஷதா என்று சொன்னால் என்ன? எல்லா தேவைக்கும் போதுமானவர், எல்லாவற்றுக்கும் போதுமான தேவன். அதனுடைய அர்த்தமே அதுதான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இன்னும் மற்றும் பலர் நான் காண்பித்தேன் அந்த பிரசங்கத்தில். எத்தனை பேர்? ரூத்து, நவோமி வரைக்கும் காண்பித்தேன். எவ்வளவு பேர் அந்த எல்ஷதாய் நாமத்தை பயன்படுத்தினார்கள். அவளுடைய பிரச்சனைகளிலே, அவளுடைய இடுக்கண்களிலே, அவளுடைய தேவைகள் மத்தியிலே தேவன் எல்லாவற்றுக்கும் போதுமானவர் என்று சொல்லுகிறது அந்த நாமம். அந்த நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். எல்ஷதாய் என்று தங்களுடைய நாவினாலே உச்சரித்து கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு பதில் உண்டானது என்பதை பார்த்தோம். யெகோவா ஈரே என்கிற நாமம், உங்கள் தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார் என்ற அர்த்தம். யெகோவா ராஃபா என்கிற நாமம் தேவனுடைய நாமத்தில் ஒன்று. உங்களை சுகமாக்குகிற,
கர்த்தர் என்ற அந்த நாமத்துக்கு பெயர். இப்படி பல நாமங்கள் உண்டு ஆண்டவருக்கு. அவையெல்லாம் அர்த்தம் நிறைந்ததா இருந்தது. ஜனங்கள் அந்த அர்த்தத்தை பிடித்துக் கொண்டு அந்த அர்த்தத்தின் மூலமாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். அந்த நாமத்தை லேசா நினைச்சிடல அவங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஏதோ ஜோ, ஏதோ போ, ஜோ, கோன்னு அப்படி போயிடுறோம். அந்த மாதிரி இல்லை. நாமங்களுக்கு பெரிய அர்த்தம். அந்த நாமத்தை சொல்லும் போது அதனுடைய வல்லமை அவ்வளவு வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நம்ம ஜோவை சொல்லு, நம்ம பாவம் அவர் ஜோசப். இன்னைக்கு நம்ம அர்த்தமுள்ள பெயரை வைத்தா கூட அர்த்தத்தை பார்க்கறது இல்லை. அன்றைக்கு அவர் அர்த்தத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். அர்த்தத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். அந்த அர்த்தத்தை அறிந்து அவர்கள் தேவனிடத்தில் வந்தார்கள், இதை செய்வார் என்று. ஆகையால் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் இதை செய்வேன்றார். நாமத்தை அறிந்திருக்கிறது தேவனை ஒரு நேசிக்கிறான் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. இன்னொன்று திருப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். நல்ல கவனிங்க. என் கற்பனைகளை கைக்கொண்டு என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். நான் தேவனிடத்தில் அன்பாயிருக்கிறேன் சொல்றதுனால் அன்பாயிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் இல்லை. ஒன்று, தேவனுடைய நாமத்தின் மீது நம்பிக்கை வைத்து ரட்சிப்பில் அந்த நாமத்திடத்தில் வந்திருக்கிறீர்கள். அந்த நாமத்தை தொடர்ந்து உபயோகப்படுத்துகிறீர்கள், அதன் வல்லமை அனுபவிக்கிறீர்கள். அது தேவனை நீங்கள் நேசிப்பதற்கு அடையாளம். இன்னொன்று, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறது மட்டுமல்ல, அவைகளை கை கொள்ளுகிறது. இப்பொழுது உட்கார்ந்து இருக்கிறீங்க, தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுகிறீர்கள்? பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். பெற்றுக்கொண்டால் போதாது, தேவனுடைய வார்த்தை என்ன பண்ண வேண்டும்? கை கொள்ள வேண்டும். கை கொள்ளுகிறவன் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். அன்பாயிருக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா சொன்னதுனால அன்பா இருக்கிறான் இல்ல. ஆண்டவருக்கு நல்லா தெரியும் யார் அன்பா இருக்கிறான். ஆண்டவர் அளவுகோல் வச்சிருக்கிறார். யார் உண்மையாகவே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் என்பது ஆண்டவர் திட்டம் தெளிவுமாய் சொல்லக்கூடியவர். நம்மை பார்க்கும் போது அவருக்கு நிச்சயமாய் தெரியும் நம்ம உண்மையாகவே அன்பு வைத்திருக்கிறோமா இல்லையா என்று. உண்மையாகவே அன்பு வைத்திருக்கிறோம் என்றால் அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவர்களாக நாம இருக்கிறோம். அப்படி பண்ணுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். பாருங்க, மறுபடியும் தேவனுடைய வார்த்தை மிகவும் முக்கியமாக வருகிறது. சங்கீதம் 91 தேவனுடைய வார்த்தை மிகவும் முக்கியம். 22ஆம் வசனம், அது 21ஆம் வசனம் கடைசியில், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இந்த வெளிப்படுத்துகிறது என்றால் என்ன? அவர்கள் இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையிலே பல ரீதியிலே அவர்கள் காண்பார்கள். அவருடைய வல்லமையும் அனுபவிப்பார்கள். அவருடைய வல்லமையை, விடுதலையை, ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். காரியோத்தல்லாத யூதா என்பவன் 22ஆம் வசனம் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். ஏன் உலகத்துக்கு நீர் உம்மை வெளிப்படுத்த போகிறதில்லை? உலகத்தில் இருக்கிறவன் அவன் உண்மை காண போகிறதில்லை, அவனுக்கு உம்முடைய வெளிப்பாடு கிடைக்க போகிறதில்லை. ஆனால் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்துவீர் என்று சொல்லுகிறீரே, ஏன் உலகத்தில் இருக்கிறவனுக்கு உண்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு மட்டும் நீர் வெளிப்படுத்துகிறீர்? காரணம் என்ன என்று கேட்கிறான். பதில கவனிங்க மறுபடியும். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நான் அவனிடத்தில் வந்து அவனோட கூட வாசம் பண்ணுவோம். என்ன சொல்லுகிறார்? காரணம் ஒன்று இருக்கிறது.
உலகத்திற்கு என்ன வெளிப்படுத்த போகிறதில்லை, உங்களுக்கு என்ன வெளிப்படுத்த போகிறேன். உலகம் என்னுடைய வல்லமையும் என்னுடைய ஆசீர்வாதத்தையும் என்னுடைய விடுதலையும் நான் அவர்களை தப்புவிக்கிறதையும் அவர்கள் அனுபவிக்க போகிறதில்லை. சங்கீதம் 91 சொல்றதை உலகம் அனுபவிக்கிற போகிறதில்லை. ஆனா யார் அனுபவிக்க போகிறோம்? நாம் அனுபவிக்க போகிறோம். எத்தனை பேர் அனுபவிக்க போறீங்க? ஏன்? காரணம் உண்டு. என்ன காரணம்? வார்த்தையை கேட்டு அதை பெற்றுக்கொண்டு அதை கை கொள்ளுகிறபடியால் நாம் அதை அனுபவிக்கிறோம். அனுபவிப்பீங்களா இல்லையா? கைகளை உயர்த்தி சொல்லுவோம். தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறபடியினால், அந்த காரணத்தால் தேவன் தம்மை எனக்கு வெளிப்படுத்துவார். தம்முடைய விடுதலையின் வல்லமையை, சுகத்தின் வல்லமையை, தப்புவிக்கிற வல்லமையை, தம்முடைய ஆசீர்வாதத்தை எனக்கு வெளிப்படுத்துவார். உலகத்தார் அதை அடைய போவதில்லை. ஆனால் எனக்கோ விசேஷமாக அதை வெளிப்படுத்துகிறார். காரணம், நான் அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறபடியால் அவருடைய இந்த வல்லமை என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். சங்கீதம் 91 சும்மா ஏதோ வாஸ்தவங்களுக்கெல்லாம் அது கிரியை செய்கிற சங்கீதம் அல்ல. ஏதோ நானும் வாசித்தேன், நானும் அதை கேட்டிருக்கிறேன், நானும் அதை ஃப்ரேம் பண்ணி எங்க செவுத்துல மாட்டிருக்காங்கன்றதுனால வேலை செய்யல. அதெல்லாம் நல்லதுதான். ஏன் வேலை செய்யுது சங்கீதம் 91? நம்முடைய அன்பை வாஞ்சி அவர் மேல வைக்கிறோம். ஒரு தீர்மானம் எடுத்து, உணர்ச்சியில் அல்ல. எப்படி? தீர்மானம் எடுத்து வைக்கிறோம். ஆண்டவரை நேசிக்க போகிறோம், எல்லா சூழ்நிலையிலும் நேசிப்போம் என்ற தீர்மானம் எடுத்து வைக்கிறோம். அப்படி வைக்கும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம், விடுதலை, தப்புவிப்பு, அவர் நம்மை கனப்படுத்துதல் எல்லாம் நமக்கு வந்து சேருகிறது, நமக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். இது உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகும். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், தப்புவிப்பார், விடுவிப்பார். உங்கள் ஜெபங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். உங்கள் உள்ளம் எங்கே இருக்கிறது? ஆண்டவரை அன்பு கூறும்படியாக உங்கள் உள்ளத்தை அவர் மீது வைத்திருக்கிறீர்களா? உள்ளத்தை எடுத்துட்டா, அவர் மேல எடுத்துட்டா, அவர் இன்னும் நம்ம நேசிக்க தான் செய்கிறார். அவருடைய அன்பு மாறுகிறதே கிடையாது. ஆனால் நாம் அவருடைய எல்லைக்கு வெளியாய் போய் விடுகிறோம். அவர் ஆசீர்வதிக்க முடியாத அளவுக்கு, அவர் தப்புவிக்க முடியாத அளவுக்கு நாம் அவரை விட்டு தூரமாய் போய்விடுகிறோம். நாம் அதை தெரிந்து கொள்ளுகிறோம். அவருடைய அன்பு மாறுகிறது இல்லை. நாம் நேசிக்காதனால் அவர் நேசிக்காம இருக்கிறது இல்லை, அவர் நேசிக்க தான் செய்கிறார். ஆனால் நாம் அவரை நேசிக்காமல், அவரிடத்திலே அணுகாமல், அவரிடத்தில் கிட்டி சேராமல் விட்டு விடுகிற வேளையிலே ஏதோ பிரச்சனைகளால் நாம் தூரமாய் விலகி கொள்ளுகிற போது தேவன் நம்மை தப்புவிக்கவோ, நம்மை ஆசீர்வதிக்கவோ, நம்மை விடுதலையாக்கவோ, நம்மை கனப்படுத்தவோ, நமக்கு ஜெபத்துக்கு பதில் அளிக்கவோ முடியாமற் போய்விடுகிறது. ஏனென்றால் நாம் தூரமாய் போய்விடுகிறோம். இன்றைக்கு உள்ளத்தில் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். Love is a quality decision. அன்பு என்பது ஒரு தீர்மானம், உணர்ச்சி அல்ல. அந்த தீர்மானத்தை எடுப்போம். அன்பு கூற போகிறோம். ஆண்டவர் மீது நம்முடைய வாஞ்சையை வைக்க போகிறோம். எல்லா சூழ்நிலையிலும் அவரையே அன்பு கூர்ந்து அவருக்காக நாம் வாழப்போகிறோம் என்கிற பெரிய தீர்மானத்தை நாம் எடுப்போம். அதில் நிற்போம். இன்றைக்கு எடுக்க வேண்டிய முதல் தீர்மானம் அது. எந்த சூழ்நிலையிலும் எதிலும் நான் அதிலே நிற்பேன். தேவனுடைய அன்பை விட்டு என்னை ஒன்றும் பிரிக்கிறதில்லை. நான் அவரை அன்பு கூறுவேன், அவரை அன்பு கூர்ந்தே தீருவேன் என்கிற தீர்மானத்தை நாம் எடுப்போம். அவர் மீது நம்முடைய அன்பை, வாஞ்சியை நாம் வைப்போம். இவ்வளவு ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகிறது.
இதற்கு மேலாக நீடிய ஆயுசையும் வேற தர்றேன்றார். ஹல்லேலூயா. அதை அடுத்த வாரம் பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை துதிப்போம். இவ்வளவு ஆசீர்வாதங்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்மை விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஜெபத்துக்கு மறு உத்தரவு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அவனோட இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். தப்புவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். கனம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். நீடித்த ஆயுசினால் திருப்தியாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். கண்டிப்பா செய்வார். சொன்னவர் வாக்கு மாறாதவர். அவர் நல்லவர், போதுமானவர், வல்லவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் செய்வோம். இந்த வாக்கு தத்தங்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இவைகள் நமக்காக இருக்கிறது, நமக்கு சொந்தம். விடுதலை நமக்கு சொந்தம். அவர் நம்மை தப்புவிப்பார், பதிலளிப்பார், நம்மோடு இருப்பார், கனம் பண்ணுவார், நம்மை உயர்த்துவார். இது நம்முடைய வாக்கு தத்தம். இது உங்களுக்குரியது, உங்கள் குடும்பங்களுக்குரியது. உங்களுக்கு அதை செய்வார். இது ஏதோ கதை இல்லை, உங்களுக்கு செய்வார். செய்வாரா இல்லையா என்று சோதித்து பாருங்கள். உங்களுக்கு அதை செய்வார், நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் அதை செய்வார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய அன்பை, வாஞ்சை அவர் மீது வைக்க வேண்டும். என்ன இருந்தாலும் ஆண்டவரே, நான் உண்மை விட போகிறதில்லை, உண்மையே பின்பற்றுவேன், உண்மை பிடித்துக் கொள்ளுவேன், எந்த சூழ்நிலையும் அதை மாற்றப் போகிறதில்லை என்கிற தீர்மானத்துக்கு வருவோம். எந்த பிசாசுடைய சோதனைகளும், எந்த விதமான காரியமா இருந்தாலும், அந்த தேவனிடத்தில் நமக்கு இருக்கிற நெருக்கத்திலிருந்து நம்மை பிரித்து போடாதபடி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் அன்பின் தேவனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே மண்டில வருகிறோம். இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வாக்கு தத்தங்கள் உண்மையானவைகள். அநேக நேரங்களில் ஏன் இப்படி நடக்கவில்லை என்று நாங்கள் யோசிக்கிறோம், கவலைப்படுகிறோம், புலம்புகிறோம். அதை எண்ணி நாங்கள் சந்தேகிக்கிறோம். ஆனால் காரணம் நாங்கள் தான். அநேக நேரத்தில் வாஞ்சியை உம்மீது வைக்காமற் போகிறோம். எங்கள் மனதை, அன்பை உம்மீது வைக்காமற் போகிறோம். உம்மை விட்டு தூரமாய் போகிறோம். உம்முடைய அன்பின் அந்த வலைக்கு வெளியாக நாங்கள் சென்று விடுகிறோம். ஆனால் இன்றோ தேவனே, ஒரு தீர்மானத்தை எடுத்து உம்மையே நேசிப்போம். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு நேசிப்போம். எல்லா சூழ்நிலையிலும் எப்போதும் நேசிப்போம். எங்களுடைய வாஞ்சை உம்மீதே இருக்கிறது என்கிறதை தீர்மானமாக நாங்கள் வைக்கிறோம். கர்த்தாவே, இந்த தீர்மானத்திலிருந்து விலகாமல் இந்த தீர்மானத்தின்படி உம்மை நேசிக்கிறோம். அந்த தெய்வீக அன்பு நீர் எங்களுக்குள்ளாக ஊற்றி இருக்கிறீரே, அந்த அன்பை கொண்டு உம்மை நேசிக்கிறோம். கர்த்தாவே, அந்த அன்பு எங்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும். எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக அது கிரியை செய்யட்டும். கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் அது மாற்றட்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய விடுதலை, தப்புவிப்பு, நீர் எங்களை கனம் பண்ணுதல், பதில் அளிக்கிறது, நீர் எங்களோடு கூட இருக்கிறது. ஆபத்து காலத்திலே இவ்வளவுத்தையும் நாங்கள் அனுபவிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் அதை ருசி பார்ப்போம். ஒவ்வொன்றையும், உம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் உண்மை என்பதை நாங்கள் அறிவோம், அதை அனுபவிப்போம். ஆண்டவரே, அது எங்களுக்காக இருக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவையோடு வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். பாரத்தோடு, கவலைகளோடு, வியாதிகளோடு வந்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய வாக்குத்தத்தம் அவர்களுக்கு இன்றைக்கு உரியதாக இருக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். அவர்களை தப்புவித்து விடுவிக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். எல்லா நோய்களிலிருந்தும், பிசாசின் கட்டுகளிலிருந்தும் விடுவிக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் குடும்பங்களிலே சுபிட்சமும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். பிசாசின் கட்டுகள் நீங்குகிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஜெயம் உண்டாகிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்தில் அவர்களோடு இருந்து தப்புவிக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் காத்திரளும். ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தை அவர்கள் ருசி பார்க்கட்டும். அது உண்மை என்பதை அவர்கள் ருசி பார்க்கட்டும். கர்த்தாவே, தொடர்ந்து எங்களுக்கு போதித்து எங்களை நடத்தியலும். எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். உடைய வார்த்தை அதிகமாக அறிந்து கொள்ளும்படியாய் இன்னும் எங்களுக்கு மனக்கண்களை திறந்து நீர் போதித்தருளும்.
ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். சாயங்காலம் 6:30 மணிக்கு ஆராதனை இருக்கிறது. வாருங்கள், மற்றவர்களை அழைத்து வாருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், வெள்ளிக்கிழமை காலை 10 மணி, பெரிய வெள்ளிக்கிழமை, வரப்போகிற வெள்ளிக்கிழமை பெரிய வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு விசேஷ ஆராதனை, பெரிய ஆராதனை இங்கே வைத்திருப்போம். காலையில் 10 மணிக்கு, அது 12 மணிக்கு முடியும். ஈஸ்டர் அன்றைக்கு, அதாவது வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை, வர்ற ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு வந்தீங்கன்னா கூட்டம் முடிஞ்சிருக்கும். 8 மணிக்கு வராதிங்க தயவு செய்து. வர்ற ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு சரியா உள்ளே இருங்கள். 8 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். காலையில் திருவிருந்தெல்லாம் இருக்கிறது, அதில் பங்கு கொள்ளுங்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு காலை ஆராதனை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாடலை பாடுவோம், பிறகு நாம் கலைஞர்